சியாரா லியோன் உள்நாட்டுப் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. 2002 ஜனவரி 18 அன்று மேற்கு ஆப்பிரிக்க நாடான சியாரா லியோனில் நீண்ட காலமாக நீடித்த உள்நாட்டுப் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. இந்த அறிவிப்பு நாட்டின் மக்கள் பல ஆண்டுகள் அனுபவித்த வன்முறை மற்றும் துயரத்திற்கு ஒரு முடிவை குறித்தது. சியாரா லியோன் உள்நாட்டுப் போர் 1991ஆம் ஆண்டு தொடங்கியது. கிளர்ச்சியாளர்கள் அமைப்பான ரெவல்யூஷனரி யுனைடெட் ஃப்ரண்ட் அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தது. இந்த போர் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையையும் சமூக அமைப்பையும் கடுமையாக பாதித்தது. இந்த போரின் முக்கிய காரணங்களில் ஒன்று வைரம் வளங்கள் மீதான கட்டுப்பாடாகும். வைரங்களை சட்டவிரோதமாக விற்று ஆயுதங்களை வாங்கியதால் போர் மேலும் தீவிரமடைந்தது. இதனால் உலகளாவிய கவனமும் சியாரா லியோன் மீது திரும்பியது. போரின் போது பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பை சந்தித்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். பலர் அகதிகளாக தப்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. குழந்தை சிப்பாய்கள் பயன்படுத்தப்பட்டது உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 1999ஆம் ஆண்டு லோமே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாலும் முழுமையான அமைதி உடனடியாக நிலைநிறுத்தப்படவில்லை. அதன் பின்னரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்தன. ஐக்கிய நாடுகள் சபை சியாரா லியோனில் அமைதியை நிலைநிறுத்த யூனாம்சில் என்ற அமைதிப்படை நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த படை கிளர்ச்சியாளர்களை ஆயுதம் களைந்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முக்கிய பங்கு வகித்தது. பிரிட்டன் உள்ளிட்ட சில நாடுகள் நேரடி ராணுவ உதவியையும் வழங்கின. இதனால் அரசு படைகளின் பலம் அதிகரித்து கிளர்ச்சியாளர் குழுக்கள் பலவீனமடைந்தன. 2002 ஜனவரி 18 அன்று ஜனாதிபதி அகமது டேஜன் கபா நாட்டில் போர் முடிவடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இது சியாரா லியோனின் வரலாற்றில் ஒரு புதிய தொடக்கமாக அமைந்தது. போர் முடிவடைந்த பின்னர் மறுசீரமைப்பு, அகதிகள் மீள்வரவு, சமூக ஒற்றுமை ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்தியது. உண்மை மற்றும் சமரச ஆணையம் அமைக்கப்பட்டு போர்க்கால குற்றங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவர முயற்சி செய்யப்பட்டது. 18 ஜனவரி 2002 என்பது சியாரா லியோன் மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் அமைதியின் நாள் ஆகும். பல துயரங்களுக்கு பிறகு இந்த நாள் நாட்டின் மீளெழுச்சிக்கும் நீடித்த அமைதிக்கும் அடித்தளமாக அமைந்தது.